வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய ஃபுட் லிஸ்ட் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நிறைய பேர் உடற்பயிற்சி செய்கிறவங்க பார்த்தோன்னா ப்ரோ உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன மாதிரியான ஃபுட்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அதை பார்த்தோன்னா வந்து போஸ்ட் ஒர்க் அவுட் மீல்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லாட்டி போஸ்ட் ஒர்க் அவுட் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. உடற்பயிற்சி செய்கிறவங்க வந்து முக்கியமாக எடுக்க வேண்டிய உணவுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம். ஸோ மறக்காமல் இந்த ஃபுட் லிஸ்ட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஃபுட்லாம் பார்த்தோன்னா உங்களோட தசைகளோட வலிமை அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். முக்கியமாக உங்களோட பாடிக்கு எனர்ஜி தேவையான எனர்ஜி வந்து இந்த போஸ்ட் ஒர்க் அவுட் ஃபுட் வந்து கொடுக்கும். ஸோ அதனால் மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக். ஸோ எக் இஸ் ஃபில்டு வித் ப்ரோட்டீன் சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ எக்கில் நிறையா ப்ரோட்டீன் இருக்குது, முக்கியமாக விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. ஸோ உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஆம்லெட் வேணாம். ஸோ வேக வச்ச நாட்டுக்கோழி முட்டை நீங்கள் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஒல்லியாக இருக்கிறவங்க உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தாராளமாக 3 முழு முட்டை எடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரெஸ்ட் அண்ட் பீஃப். ஸோ சிக்கன் பிரெஸ்ட்லேயும் பீஃப்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ முக்கியமாக அதில் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா நமக்கு குட் ஃபேட்ஸும் இருக்குது. உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் வாரத்தில் 3 நாள் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து சிக்கன் பிரெஸ்ட் வந்து 100 கிராம்ஸ் வந்து எடுக்கிறது நல்லது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் கிடைக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா காலையிலையும் எடுக்கலாம், மாலையிலையும் எடுக்கலாம். உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த சிக்கன் பிரெஸ்ட் வந்து சாப்பிட்றது நல்லது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் மீல் எடுக்கிறது நல்லது. ஸோ ஓட்ஸ் மீல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாலோட கலந்து நீங்கள் வந்து சாப்பிட்லாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பனானா இது மாதிரி ஆட் பண்ணி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுக்கலாம். ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸும் எடுக்கலாம். இன்னொரு முக்கியமான ஃபுட்டு பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ எடுக்கிறது நல்லது. ஸோ சக்கரவள்ளி கிழங்கு, அந்த சக்கரவள்ளி கிழங்குல பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எனர்ஜி வந்து கொடுக்கும். உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த உருளைக்கிழங்கு அதாவது சக்கரவள்ளி கிழங்கு நீங்கள் வந்து சாப்பிட்லாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு 162 கலோரிஸ், 37 கிராம்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ், 4 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் கிடைக்குது. ஸோ அந்த ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோவில். ஸோ அதனால் நல்ல பெரிய லார்ஜ் மீடியம் சைஸான ஸ்வீட் பொட்டேட்டோ வாங்கி சாப்பிடுங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா வேக வச்சு சாப்பிட்ணும். அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ சில பேர் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோவே சாப்பிட்ருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்காக தான் சொன்னேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நட்ஸ். ஸோ நட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமாக நீங்கள் வந்து ஆல்மண்ட்ஸ் எடுக்கலாம், அவகேடோஸ் எடுக்கலாம். ஸோ இது மாதிரியான நட்ஸ்லாம் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸும் நீங்கள் எடுக்கலாம். உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு பாதாம் அப்படி இல்லாட்டி முந்திரி வந்து சாப்பிடுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரோ எனக்கு இந்த ஃபுட்டு சொல்லுங்கள் அந்த ஃபுட்டுங்க சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ண மாட்டீங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு வந்து நான் 100% வந்து சொல்லுவேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஃபுட்டை வந்து கண்டினியூஸாக ட்ரை பண்ணி ஆகணும். மணி ரொம்ப செலவாகுது ப்ரோ, அதனால தான் என்னால் எதுவுமே வாங்க முடியல அப்படின்னு சொல்லாதீங்க. ஸோ உங்கள் பாடிக்கு நீங்கள் தான் மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். உங்கள் பாடியை நீங்கள் ஆரோக்கியமாக பார்த்துக்கிட்டால் தான் உண்டு, வேறு யாருமே பார்த்துக்க மாட்டாங்க. அதனால் வந்து மணி ஸ்பெண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபீல் பண்ண தேவையில்லை. ஸோ உங்கள் பாடிக்கு தான் நீங்கள் வந்து மணி ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்தோன்னா ப்ரோ நான் 10 இட்லி சாப்பிட்றேன், 20 இட்லி சாப்பிட்றேன், ஸோ 5 தோசை சாப்பிட்றேன், 10 தோசை சாப்பிட்றேன் அப்படிலாம் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு உடம்பே ஏற மாட்டேங்குது ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து எவ்வளோ சாப்பிட்றோம் அப்படின்றது முக்கியமே கிடையாது. என்ன சாப்பிட்றோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு எவ்வளோ கலோரிஸ் எடுத்திருக்கோம் அப்படின்றத பொறுத்து தான் உங்களோட மசில் வந்து கெயின் ஆகும், உங்களோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால் வந்து 10 இட்லி 20 இட்லி சாப்பிட்றதுல 0% பிரோஜனம் தான் நான் சொல்லுவேன். உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் சால்மன் ஃபிஷ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ சால்மன் ஃபிஷ்ஷில் வந்து நிறைய ப்ரோட்டீன் வந்து நமக்கு கிடைக்கிது, முக்கியமாக அமினோ ஆசிட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த சால்மன் ஃபிஷ் எங்கே வாங்குறது ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ சால்மன் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா கடையில் வந்து நீங்கள் மார்க்கெட்டில் கேட்டாலே தருவாங்க. ஸோ அந்த சால்மன் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 100 கிராம்ஸ் வந்து எடுக்கிறது ரொம்ப நல்லது. ப்ரோ என்னால் வந்து இந்த சிக்கன் பிரெஸ்ட் அப்புறம் சால்மன் ஃபிஷ்லாம் வந்து கண்டினியூஸாக எடுக்க முடியல ப்ரோ, என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாரத்தில் நீங்கள் 3 நாள் எடுத்தால் போதும். மண்டே, வெனஸ்டே அப்படி இல்லாட்டி ஃப்ரைடே. ஸோ இந்த நாளில் எடுங்க. ஸோ எல்லா நாளுமே எடுக்க முடியலனாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த நாளில் எடுத்தால் போதும். இந்த சால்மன் ஃபிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ அதனால் உங்கள் மசில் நல்லா பில்டு பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சால்மன் ஃபிஷ் வாங்கி வந்து சாப்பிடுங்க. ஸோ நார்மல் ஃபிஷ்ஷை கம்பேர் பண்ணுறத விட சால்மன் ஃபிஷ்ஷில் உங்களுக்கு அதிக அளவு புரதங்கள் வந்து இருக்குது. உடல் எடை அதிகரிக்கணும், உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த சால்மன் ஃபிஷ் வந்து கண்டிப்பாக எடுக்கலாம். ஸோ இது எடுக்கிறதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா ரிச் சோர்ஸ் ஆஃப் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இது அதிகமாகவே இருக்குது. முக்கியமாக இட் சப்போர்ட்ஸ் த பிரெயின் ஃபங்க்ஷன். உங்களோட பிரெயின் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். முக்கியமாக சப்போர்ட் ஹெல்த்னிங் ஏஜினிங், அதாவது சீக்கிரமாக ஏஜ் ஆகிற தோற்றம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த தோற்றத்தை வந்து குறைச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே தெரியறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம முக்கியமாக எடுக்க வேண்டிய உணவு பார்த்தீங்கன்னா பனானா. ஸோ பனானாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா ப்ரோட்டீன் இருக்குது, நிறையா கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. ஸோ முக்கியமாக இந்த பனானாவில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நைட்டு தூங்கும்போது 1 பனானா வித் 2 டம்ளர் ஆஃப் மில்க் வந்து நம்ம குடிச்சிட்டு நம்ம படுக்கிறதுனால நல்ல தசை வளர்ச்சி வந்து இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக 21 டேஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும். நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ நைட்டு வந்து தூங்கும்போது 1 பனானா அப்புறம் 2 கிளாஸ் ஆஃப் மில்க் வந்து குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து படுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதை வந்து 2 நாள் அப்படி இல்லாட்டி 5 நாள் தான் ஃபாலோ பண்ணிவிட்டு விட்டுறாங்க. ஸோ அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால 0% பிரோஜனம் தான் நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு வயிறு வந்து நிறையும் அந்த டைமில், அது மட்டும் தான் உங்களுக்கு பிரோஜனம். ஸோ மற்றபடி உங்களுக்கு மசில் கெயினே இருக்காது. ஸோ இதை வந்து கரெக்டாக வந்து எத்தனை டேஸ் வந்து ஃபாலோ பண்ணும்
அப்படின்றதுல தான் மேட்டரே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரிசல்ட் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதெல்லாம் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமாக பாஸ்தா இருந்துச்சுன்னா உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பாஸ்தா சாப்பிட்லாம். ஸோ பாஸ்தா சாப்பிட்றதுனாலையும் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு அதுவும் முக்கியமாக பங்கு வகிக்குது. ஸோ அந்த பாஸ்தா பார்த்தோன்னா நீங்கள் வீட்டிலே உங்கள் மம்மிகிட்ட கேட்டு குக் பண்ணி தர சொல்லி நீங்கள் வந்து சாப்பிட்லாம். ஸோ அடுத்தது பார்த்தோன்னா இந்த மில்க். ஸோ மில்க் இஸ் ஃபில்டு வித் ப்ரோட்டீன் சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். மில்க் இஸ் அ கம்ப்ளீட் ஃபுட்டு. அதனால் மில்க் பார்த்தோன்னா வந்து நைட்டு தூங்கும் போது 2 டம்ளர் ஆஃப் மில்க் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அது பார்த்தோன்னா உங்களோட மசில் நல்லா கெயின் பண்ணுறதுக்கு உதவும். உடற்பயிற்சி முடிச்சதுக்கப்புறம் என்ன மாதிரியான ஃபுட்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இதில் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபுட்லாம் பார்த்தோன்னா வந்து நீங்கள் வந்து எல்லாமே சாப்பிட்லாம் அப்படின்லாம் கிடையாது. ஸோ இதில் இருக்க ஒரு 3, 4 அப்படி இல்லாட்டி 5 ஃபுட் வந்து சாப்பிட்டாலே போதும். ஸோ வந்து உடற்பயிற்சி செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து எவ்வளோ நேரம் கழித்து வந்து ஃபுட் எடுக்கிறோம் அப்படின்றது முக்கியம். ஸோ நிறைய பேர் பார்த்தோன்னா வந்து உடனே ஃபுட் எடுக்கிறாங்க. அதாவது உடற்பயிற்சி செஞ்சு முடித்ததுக்கப்புறம் உடனே டயட் வந்து எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடற்பயிற்சி செஞ்சு முடித்ததுக்கப்புறம் உங்களோட பாடி பார்த்தோன்னா வந்து அதிகமாக வந்து ஹீட்டாக இருக்கும். பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஹார்ட் பீட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதெல்லாம் வந்து குறையிறதுக்கு எப்படியும் மினிமம் 30 மினிட்ஸ் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது. உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து நீங்கள் சாப்பிட்லாம். ஏன் அப்படின்னா அதெல்லாம் பார்த்தோன்னா வந்து கூல் டவுன் ஆகிருக்கும். அதாவது உங்களோட பாடி ஹீட் கூல் டவுன் ஆகிருக்கும். உங்களோட ஹார்ட் பீட் ரேட் வந்து கூல் டவுன் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபுட் எடுக்கிறதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் உங்களுக்கு வந்து வரப்போகிறது கிடையாது. அதனால் உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் அப்படி இல்லாட்டி 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து டயட் வந்து எடுக்கலாம். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்குறீங்க, ப்ரோ வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபுட் எடுக்கலாம் ஏதாவது எனக்கு சைட் எஃபெக்ட் வருமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா சைட் எஃபெக்ட் என்னைக்காவது ஒரு நாள் எடுக்காமல் விட்டிங்கன்னா நோ ப்ராப்ளம். ஸோ அது பார்த்தோன்னா பிரச்சனை கிடையாது. ஸோ நிறைய பேர் பார்த்தோன்னா தினமும் வந்து உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் எந்த ஒரு ஃபுட்டுமே எடுக்காமல் அப்படியே தூங்கிடுறாங்க. அப்படி இல்லாட்டி ஏதாவது தண்ணி குடிச்சிட்டு ஸோ இப்போ வந்து சாயந்தரம் பண்ணுறாங்க அப்படின்னா அது எந்த ஒரு ஃபுட்டுமே எடுக்காமல் நைட் அப்படியே தூங்கிடுறாங்க. ஸோ அப்புறம் மார்னிங் எந்திரிச்சு சாப்பிட்றாங்க. ஸோ அப்படி வந்து பண்ணுறதுனால நமக்கு பார்த்தோன்னா வந்து தசைகள் வளராது. அதே ஸ்டேஜில் தான் இருக்கும். அதாவது உங்களோட மசில்ஸ்லாம் அப்படியே இறுக ஆரம்பிச்சிடும். ஆனால் பெருசாகாது, வளராது. ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த சொன்ன பார்த்தீங்களா, ஸோ இந்த உணவுகள்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இதெல்லாம் உங்களோட தசை வளர்ச்சிக்கும் உங்களோட மசில் ரெக்கவரிக்கும் ரொம்பவே முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த ஃபுட்லாம் எடுக்கிறதுல பற்றி உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். ஸோ எந்த டவுட்டாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் எல்லாருக்குமே கூடிய சீக்கிரத்தில் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுவேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நம்ம சேனல் வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வாட்ச்டுன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஃபுட்லாம் நான் உடற்பயிற்சி செய்கிறதுக்கு பிஃபோர் எடுக்கலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஃபோர் எடுக்கிறதுக்கும் நிறைய ஃபுட்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னா வந்து நான் வந்து வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் தரேன். ஸோ ப்ரீ ஒர்க் அவுட் ஃபுட், போஸ்ட் ஒர்க் அவுட் ஃபுட்னு சொல்லிட்டு ஸோ அது பார்த்தா வந்து முன்னாடி போட்ட வீடியோ. ஸோ அந்த வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் போஸ்ட் ஒர்க் அவுட் ஃபுட், அதாவது என்னென்ன ஃபுட்லாம் வந்து உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபுட் லிஸ்ட்டுமே வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இது மாதிரி எல்லா ஃபுட் லிஸ்ட்லேயும் சொல்லி ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணல. ஸோ 3 ஃபுட் அப்படி இல்லாட்டி 5 ஃபுட்டு தான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் எல்லா ஃபுட்டுமே வந்து சொல்லியிருக்கேன். அதனால் மறக்காமல் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக சாப்பிடுங்க. ஸோ பை கைஸ், see you in another வீடியோ. ஸோ நிறைய பேர் நம்ம சேனல் ஜாயின் பட்டனில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ நம்ம ஜாயின் பட்டனில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த பண்ண மெம்பர்ஸ் பார்த்தினா என்ன வீடியோஸ் வேணும் அப்படின்னு கேட்டாலும் அதுக்காக தனியாக ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுவேன். அதனால் மறக்காமல் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்கும். ஸோ மறக்காமல் பண்ணிடுங்க. பை கைஸ்.